இந்த துலாம் ராசினருக்கு இந்த மாதம் சிறப்பான யோகமான மாதமாக கிரக அமைப்புகள் இருக்கின்றன. ராசி அதிபதியான சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் உலவுகிறார். மிகவும் சிறப்பான ஒரு கோச்சாரம். சுய மரியாதை உயரும், கௌரவம் கூடும், பதவிகள் தேடி வரும். இந்த துலாம் ராசியை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சுப பார்வையாக மார்ச் 21ஆம் தேதி வரை பார்வை செய்கிறார். அதனால் கூடுதல் தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் உண்டாகும். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய விஐபிகள் மூலமெல்லாம் உங்களுக்கு ஆதரவு, அனுகூலம், பாதுகாப்பெல்லாம் உண்டாகும். அந்த வகையில் இந்த துலாம் ராசினருக்கு அமோகமான முன்னேற்றங்களை, மதிப்பு மரியாதைகளை உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. துலாம் ராசினருக்கு குடும்பஸ்தானத்தில் தற்போது குரு பகவான் உழைவு கொண்டிருக்கிறார் விருச்சிக வீட்டில். இந்த குரு பகவானுடைய கோச்சாரம் குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு நன்மை, உங்களால் அவர்களுக்கு நன்மை என்கிற அளவிலும் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கிறது. தேவையான நேரத்தில் தேவையான பணம் வந்து சேரும். துலாம் ராசினருக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் சுமூகமான நற்பலன்களை அடைவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் தைரியஸ்தானத்தில் தைரிய சனியாக, வைராக்கிய சனியாக உலவுகிறார். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய கோச்சாரம் விசேஷமாக இருக்கிறது. நினைத்ததை சாதிப்பீர்கள். காரிய அனுகூலம், காரிய வெற்றி எல்லாம் உண்டாகும். மேலும் மார்ச் மாதம் 7ஆம் தேதி கேது பேச்சியாகி 3ஆம் இடத்துக்கு வருவதால் தெய்வமே உங்களுக்கு படைபலமாக, பக்கபலமாக இருந்து, அனுகூலமாக இருந்து நீங்கள் நினைத்ததை சாதிக்க ஆசீர்வதித்து கொண்டிருப்பார்கள். இந்த துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் மார்ச் 21ஆம் தேதி வரை உலவுகிறார். அந்த வகையில் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கும் போட்டித் தேர்வுகளில் வெல்வதற்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. படிப்பறிவு, பட்டறிவு, அடுத்து நுண்கலை சார்ந்த இசைஞானம் சார்ந்த, கலைத்துறை சார்ந்த கல்விகளிலும் ஈடுபட்டு, கல்வித்துறையிலும் ஈடுபட்டு கூடுதல் நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கல்வியில் நினைத்ததை சாதிக்க முடியும், கலைத்துறையிலும் நினைத்ததை சாதிக்க முடியும். அந்த அளவிற்கு இந்த அனுகூலம் இந்த மார்ச் மாதம் இருக்கிறது. அடுத்து 5ஆம் இடம் சுற்று வட்டாரத்தில், பழகிய வட்டத்தில் மதிப்பு மரியாதை உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீங்களே ஒரு சில இடத்திற்கு விஐபியாக பயணம் செய்வீர்கள். உங்களுக்கு விஐபி அந்தஸ்து கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், மதிக்கப்படுவீர்கள், போற்றப்படுவீர்கள், போலப்படுவீர்கள். அந்த அளவுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் யோகமாக இருக்கிறது. அடுத்து 6ஆம் இடம். 6ஆம் இடத்தில் புத பகவான் நீச்சமாக இருக்கிறார் மார்ச் 14ஆம் தேதி வரை. தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் உடல் நலம் சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமாக மார்ச் 14ஆம் தேதி வரை கவனமாக இருக்க வேண்டும். பாதங்கள் சார்ந்த வகையில் அல்லது உடலில் நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில், உடலில் நீர் உறுப்புகள் சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எதிரிகள் தொல்லைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் மிகவும் சிறப்பாக இருக்கும். மார்ச் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பெயர்ச்சி நடந்து 6ஆம் இடத்திற்கு சூரியன் வந்து விடுவதால் உடல் சார்ந்த நோய்களெல்லாம் நீங்கி புத்துயிருடன் செயல்படுவதற்கு வாய்ப்பு, புது பொலிவுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அனுகூலமாக இருப்பதால் கணவனுக்கு மனைவி மூலமும், மனைவிக்கு கணவன் மூலமும் பொருளாதார வருமானம், படைபலம் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மனைவிக்கு ஒரு சிக்கல் என்றால் கணவனுடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் உதவுவார்கள். கணவனுக்கு ஒரு சிக்கல் என்றால் மனைவி சார்ந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை உறவுமுறைகள் அத்தனை பேரும் உதவுவார்கள். அந்த அளவிற்கு படைபலம் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, யோகமாக இருக்கிறது. நட்பு வட்டத்திலும் நன்மைகள் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை குரு பார்வை செய்து கொண்டிருக்கிறார். அதிகார யோகம். 8ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிக்கும் அவர்தான் அதிபதி. அவர் 8ஆம் அதிபதியாகி 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் உழவுகிறார். அந்த வகையில் யோகமான ஒரு கோச்சாரம் தான். ஆதிபத்தியம் பலவீனமாக இருந்தாலும் உழவுகின்ற இடம் 4ஆம் இடம் 5ஆம் இடம் என்பது யோகத்துக்குட்பட்ட விஷயம்தான். அந்த வகையில் வாகன யோகத்தெல்லாம் அனுபவிப்பதற்கும், ஒரு விஐபி செல்கின்ற இடத்திற்கு அவர் போகாமல் உங்களை அனுப்பி வைத்து அவருக்கு உண்டான மதிப்பு மரியாதைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கான உண்டாவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் மார்ச் 14ஆம் தேதி வரை நீச்சத்திலும் நீச்ச வக்கரத்திலும் உலவுகிறார். அதனால் சிறச்சொத்துக்கள் சார்ந்த வகையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும், ஏற்பட்ட பிரச்சனைகள்
உங்களால் சமாளிக்க முடியாத அளவிற்கும் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது மார்ச் 14ஆம் தேதி வரை தான். ஆக மார்ச் 14ஆம் தேதி வரை பொறுமையாக இருக்க வேண்டும், அமைதியாகவும் இருக்க வேண்டும். பிறகு மார்ச் 14ஆம் தேதிக்கு பிறகு அந்த சூரிய பெயர்ச்சி அந்த 6ஆம் இடத்துக்கு வந்து விடுவதால் கூடுதல் நன்மைகள் அனுபவிக்க முடியும். எந்தெந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஸ்திரச்சத்துக்கள் சார்ந்த வகையில் எந்தெந்த விஷயங்களெல்லாம் பாதிப்புகள் இருந்ததோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள், பொன்னான பொற்கால வாய்ப்புகள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்து கொண்டிருக்கிறார். இதுவரையும் மார்ச் 7ஆம் தேதி வரை உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் உலகி கொண்டிருந்ததால் தொழில் சார்ந்த கஷ்ட நஷ்டங்கள், அலைச்சல்கள், மன உளைச்சல்கள், வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், எதிர்பார்ப்புகளெல்லாம் ஏமாற்றங்களாகி போவதற்கான வாய்ப்புகளெல்லாம் அதிகமாக இருந்திருக்கிறது. இந்த மார்ச் 7ஆம் தேதி இந்த ராகு பேச்சு அடைந்து 9ஆம் இடத்திற்கு ராகு சென்று விடுவதால் இந்த 10ஆம் இடம் சுபிட்ச பலனை, நற்பலன்களை கூடுதலாக அனுபவிக்கக்கூடிய, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் அனுபவிக்கக்கூடிய, தொழிலில் புதிய உத்திகளை கடைபிடித்து கூடுதல் லாபங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்ச் 7ஆம் தேதிக்கு அப்புறம் பிறகு வருகிறது. அடுத்து 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் மார்ச் 14ஆம் தேதி வரை சூரிய பகவானும், மார்ச் 14க்கு பிறகு சுக்கிரபகவானுடைய கோச்சாரமும் இது லாபஸ்தானத்தை பார்வை செய்தால் தினசரி வருமானம் கூடுதல் ஆவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மாத வருமானமும் கூடுதல் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வராதிருந்த வருமானம் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. சேமிப்புகள், உங்கள் சேமிப்புகள் எடுத்து சுப செலவுகள் செய்வதற்கான, சுப முதலீடு சார்ந்த செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அடுத்து விரயஸ்தானம். மார்ச் 14ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானத்தில் உங்களுடைய சேமிப்புகளெல்லாம் இதுவரையும் பணமாக, நகைகளாக இருந்த விஷயங்களை அடுத்து ஸ்திரச்சொத்துக்களாக, வீடு மனை கட்டணம் சம்பந்தப்பட்ட ஸ்திரச்சொத்துக்களாக மாற்றுவதற்கான சுப செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தூக்கம் சம்பந்தப்பட்ட வகையில் மார்ச் 14ஆம் தேதி வரை பிரச்சனைகள் இருக்கும். இறைவனை நினைத்து கொண்டு தான் நீங்கள் தூங்க வேண்டும். அப்படி தூங்கினால் நிம்மதியான தூக்கத்தை அனுபவிப்பீர்கள். சேமிப்புகள் செலவுகளாக மாறும். அந்த செலவுகள் சுப செலவுகளாக, ஸ்திர செலவுகளாக மாறும். பிற்காலத்தில் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது போல ஒரு சுப முதலீட்டுக்குரிய விஷயங்களாக அமையும். சேமிப்புகள் சுப விரயங்களாக ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் மார்ச் மாதத்தில் அருள்மிகு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து கூடுதல் நன்மைகளை பெற கடவுள் அருள் டிவி நிறுவனத்தால் வாழ்த்துகிறோம். வணக்கம்.